வணக்கம். இன்னைக்கு நம்ம எக்ஸ்பிளைனர்ல நேஷனல் எக்கனாமில ஆரம்பிச்சு நம்ம ஊர்ல குறிப்பா தமிழ்நாட்டுல தாக்கத்தை ஏற்படுத்துற லோக்கல் நியூஸ் வரைக்கும் இந்த வாரம் நடந்த மிக முக்கியமான விஷயங்களை கோட் பண்ண போறோம். குளோபல் மார்க்கெட்ல இருந்து நம்ம ஊரு பாலிடிக்ஸ் வரைக்கும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு டக்குன்னு சொல்லிடுறேன். தேசிய பொருளாதாரம், முக்கிய திட்டங்கள் மேல வைக்கப்படுற விமர்சனங்கள், தமிழகத்துல சமீபத்துல எழுந்த ஊழல் குற்றச்சாட்டுகள், அப்புறம் சோலார் பவர், கடைசியா திருப்பூர் ஏற்றுமதியாளர்களுக்கான நிவாரணம். அவ்வளவுதான். வாங்க நேரடியாக விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல தேசிய பொருளாதாரம் மற்றும் சந்தை நிலவரத்தை பத்தி பாத்திரலாம். கடந்த சில நாளா இன்வெஸ்டர்ஸ் எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற ஒரு கேள்வி, அமெரிக்க டாலருக்கு நிகரான நம்ம இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு சரிஞ்சிருக்கே, இத நினைச்சு நாம நிஜமாவே பயப்படணுமா? இதுக்கு நம்ம தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மத்த நாடுகளோட கரன்சியை கம்பேர் பண்ணும்போது இந்திய ரூபாய் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு உறுதியளிச்சிருக்காரு. மார்க்கெட்ல ஒரு பேனிக் கிரியேட் ஆகாம இருக்கவும், இன்வெஸ்டர்ஸை அமைதிப்படுத்தவும் இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. கரன்சிலேருந்து அப்படியே நம்ம ஷேர் மார்க்கெட்க்கு வருவோம். நிஃப்டி பாத்தீங்கன்னா இப்போ இந்த 24,000 அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் மார்க்கெட்டை தாண்டறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு. ஏன் மார்க்கெட் இந்த நம்பர்லயே ஸ்டக் ஆகி நிக்குது? சந்தையை மேல போக விடாம தடுக்கிறதுக்கு ஒரு 4 முக்கியமான ரீசன்ஸ் இருக்குங்க. முதலாவது, பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ண ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை குறைக்காம அப்படியே மெயின்டைன் பண்றது. ரெண்டாவது, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து அவங்க ஷேர்ஸை வித்துட்டு இருக்கிறது. மூணாவது, 24,000 தொட்ட உடனே நிறைய இன்வெஸ்டர்ஸ் அவசரமா ப்ராஃபிட் புக் பண்றது. அண்ட் ஃபைனலா, கச்சா எண்ணெய் விலை, புவிசார் அரசியல் பதற்றங்கள் மாதிரியான குளோபல் காரணிகள் இதெல்லாம் சேர்ந்துதான் மார்க்கெட்டோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு பக்கம் ஓவரால் மார்க்கெட்டே இப்படி டல்லா இருக்கும்போது, இன்னொரு பக்கம் ஏப்ரல் 29 அன்னைக்கே கார்டன் ரீச், அதாவது GRSC அப்படிங்கிற டிஃபென்ஸ் செக்டார் கம்பெனியோட ஷேர் மட்டும் திடீர்னு ராக்கெட் வேகத்துல ஏறிச்சு. அது ஏன்னு யோசிச்சிங்களா? அன்னைக்கு ஒரே நாள்ல மட்டும் அந்த ஸ்டாக் 14% அபாரமா உயர்ந்தது. நிஜமாவே இது ஒரு மிகப்பெரிய ஜம்ப். இந்த சடன் ஸ்பைக்குக்கு என்ன காரணம் தெரியுமா? வேற ஒன்னும் இல்ல, அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் தான். அவங்களோட நெட் ப்ராஃபிட் 24% ஏறி 303 கோடியா வந்திருக்கு. ரெவென்யூ 29% ஏறி 2,119 கோடியை தொட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஷேருக்கு ₹6.70 டிவிடெண்ட் வேற அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த நம்பர்ஸை பார்த்தோன்னே இன்வெஸ்டர்ஸ் செம குஷியாகி பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் இந்த அதிரடி ஏற்றம். எக்கனாமிக் செக்மெண்ட்டை முடிக்கிறதுக்கு முன்னாடி பேங்கிங்ல நடந்த ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட். HSB பேங்க் அவங்களோட குளோபல் இந்தியா பிரைவேட் பேங்கிங் ஹெட்டா கௌதம் ஆனந்த் அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க. இவருக்கு இந்த ஃபீல்ட்ல 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உலகெங்கும் இருக்கிற ஹை நெட்வொர்த் இந்தியர்களோட வெல்த் மேனேஜ்மெண்ட்டை கவனிச்சுக்க தான் இவரை ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா முக்கிய திட்டங்கள் மற்றும் அது தொடர்பான விமர்சனங்கள் பத்தி பார்க்கலாம். இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க. 81,000 கோடி ரூபாய். இதுதான் அந்தமான் நிக்கோபார்ல மத்திய அரசு கொண்டு வரப்போற கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்டோட பிரம்மாண்டமான பட்ஜெட். ஆனா இந்த ப்ராஜெக்ட் மேல எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையான சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. முக்கியமா 3 விஷயங்களை அவர் சுட்டிக்காட்டுறாரு. ஒன்னு, இதனால சுமார் 160 சதுர கிலோமீட்டர் மலைக்காடுகள் அழிக்கப்படும் அப்படிங்கிற சுற்றுச்சூழல் கவலை. ரெண்டாவது, அங்க காலங்காலமா வாழ்ந்துட்டு வர்ற பழங்குடி மக்களோட உரிமைகள் பாதிக்கப்படும் அப்படிங்கிற அச்சம். மூணாவது, குறிப்பிட்ட ஒரு சில கோடீஸ்வரர்களுக்கு சாதகமா இந்த திட்டம் கொண்டு வரப்படுது அப்படிங்கிற குரோனி கேபிட்டலிசம் குற்றச்சாட்டு. இது நாம எந்த சார்பும் இல்லாம பார்க்கணும். ஆனா இதான் இப்போதைய சூடான விவாத பொருளா மாறியிருக்கு. சரி, இப்போ நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வருவோம். இங்க சமீபத்துல எழுந்துள்ள சில ஊழல் குற்றச்சாட்டுகளை பத்தி அலசுவோம். 397 கோடி ரூபாய். இது ஏதோ ஒரு புது ப்ராஜெக்டோட பட்ஜெட் இல்லங்க. அறப்போர் இயக்கம் நம்ம மின்சார வாரியமான டான்ஜெட்கோல டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குனதுல இவ்ளோ பெரிய தொகைக்கு முறைகேடு நடந்திருக்குன்னு ஆதாரங்களோட ஒரு பெரிய புகாரை எழுப்பியிருக்காங்க. இந்த முறைகேடு எப்படி நடந்துச்சுன்னு அவங்க சொல்றாங்கன்னு பாப்போம். 2021 இருந்து 2023க்குள்ள சுமார் 40,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆனா மார்க்கெட் ரேட்டை விட 50% அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம சில குறிப்பிட்ட கம்பெனிஸுக்கு ஃபேவரா டெண்டர் ரூல்ஸே மாத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ இந்த விவகாரம் லஞ்ச ஒழிப்புத்துறை வரைக்கும் போயிருக்கு. ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததா எஜுகேஷன் செக்டார்ல ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியோட முன்னாள் பதிவாளர் கோமதி மேல பயங்கரமான நிதி முறைகேடு புகார்கள் வந்திருக்கு.
யூனிவர்சிட்டியோட கார்பஸ் ஃபண்ட் அப்புறம் ஸ்டாஃபோட பிஎஃப் பணத்தை தப்பா யூஸ் பண்ணது, முறைகேடா ஆட்களை வேலைக்கு எடுத்ததுன்னு லிஸ்ட் பெருசா போகுது. இதனால இப்போ அங்க வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த யூனிவர்சிட்டி முடங்கி போயிருக்கு. ஓகே, நிர்வாக பிரச்சனைகளை பத்தி பேசுனது போதும். இப்ப சில பாசிட்டிவான விஷயங்களை, குறிப்பா மின்சாரம் மற்றும் சூரிய சக்தி திட்டங்களை பத்தி பாப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணிடுறேன். PRAPTIயும் EPRAPTIயும் ஒண்ணு கிடையாது. மத்திய அரசோட PRAPTI அப்படிங்கிறது டிஸ்காம் கம்பெனிகள் கொடுக்க வேண்டிய பேமெண்ட்ஸை ட்ராக் பண்ற ஒரு போர்ட்டல். ஆனா நம்ம டான்ஜெட்கோவோட EPRAPTI அப்படிங்கிறது அவங்க எம்ப்ளாயீஸ் தங்களோட PF லோன் டீடைல்ஸ் எல்லாத்தையும் டிஜிட்டலா வெளிப்படையா பார்த்துக்க கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு பிரத்யேக தளம். ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மின்சாரத்தை பத்தி பேசும்போது நாம கண்டிப்பா சோலார் எனர்ஜியை பத்தியும் பேசியாகணும். கோயம்புத்தூரை சேர்ந்த தொழில் முனைவோர் சஞ்சய் குண்டாஸ் ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. நாளுக்கு நாள் ஏறிட்டே போற கரண்ட் பில்ல சமாளிக்கணும்னா வீடுகள்ல சோலார் பேனல்ஸ் போடுறதுதான் ஒரே வழின்னு அவர் வலியுறுத்துறாரு. லாங் டேர்ம்ல இது நமக்கு எவ்வளவு சேவிங்ஸ் கொடுக்கும்னு அவர் சொல்றது ரொம்பவே பிராக்டிக்கலா இருக்கு. இப்போ இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சஞ்சய் கொண்டாஸ் மாதிரி ஆட்கள் சொல்றத சப்போர்ட் பண்ற மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்டோட 75,000 கோடி ரூபாய் மதிப்பிலான PM சூரியகர் யோஜனா அமைஞ்சிருக்கு. இதுல மாசம் 300 யூனிட் வரைக்கும் ஃப்ரீ கரண்ட், 2 கிலோவாட் சோலார் செட்டப்போட 60% வரைக்கும் கவர்மெண்ட் சப்சிடி. பத்தாதுக்கு மீதம் இருக்கிற கரண்ட்டை நீங்க கவர்மெண்ட்டுக்கே வித்து வருஷத்துக்கு 15,000லிருந்து 18,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். மக்களுக்கு நேரடியாகவே இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபைனலா நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதார முதுகெலும்பான திருப்பூர் ஏற்றுமதியாளர்களுக்கான ஒரு நல்ல செய்தியை பத்தி பாப்போம். இப்போ ரீசெண்டா மிடில் ஈஸ்ட்ல, குறிப்பா செங்கடல் பகுதியில நடக்கிற போர் பதற்றங்களால கப்பல் மூலமா சரக்கு அனுப்புற செலவும் இன்சூரன்ஸ் செலவும் எக்கச்சக்கமா ஏறிடுச்சு. இதனால திருப்பூர் MSMEகள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அவங்கள காப்பாத்ததா கவர்மெண்ட் இப்போ 497 கோடி ரூபாயில ரிலீஃப் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுல காப்பீடு எடுக்காத கம்பெனிகள் எக்ஸ்ட்ராவா கட்டின அந்த சரக்கு மற்றும் இன்சூரன்ஸ் கட்டணத்துல 50%, அதாவது அதிகபட்சம் 50 லட்சம் வரைக்கும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ரீஃபண்டா வாங்கிக்கலாம். இது அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் தானே. இவ்ளோ குளோபல் பிரச்சனைகள் இருந்தும் போன வருஷத்தை விட திருப்பூர் 3.3% ஏற்றுமதி வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறது நிஜமாவே ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனா இப்போ உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியோட நான் இதை முடிக்க விரும்புறேன். உலக அளவுல இருக்கிற இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் எல்லாம் தாண்டி கவர்மெண்டோட இந்த நிவாரண திட்டங்கள் உதவியோட திருப்பூரால இந்த அபாரமான வளர்ச்சியை தொடர்ந்து தக்க வச்சுக்க முடியுமா? இதற்கான விடைய மார்க்கெட் தான் நமக்கு சொல்லணும். இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இது போல இன்னொரு எக்ஸ்பிளைனர்ல சந்திப்போம்.